திருமதி இந்துமதி அவர்களின் நெருப்பு, மலர், நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த நான்கிலும் ஏதாவது ஒட்டிக்கொள்கின்ற வசதி இருக்குது. ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு சந்தர்ப்பமும் இருக்குது. அது மாதிரி நெருப்பில் ஏதாவது உயிர் வாழ முடியுமா? எந்த ஜீவராசியாவது ஒட்டிக்கொள்ள முடியுமா? அதனிடம் அண்ட நினைத்தால் பொசுக்கி விடாதா? அதனால்தான் அந்த நெருப்பு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். மலர் மாதிரி அழகும் மென்மையும், நெருப்பு மாதிரி தீயதை பொசுக்குகின்ற தன்மையும் இருந்துவிட்டால் போராதா சொல்லுங்கள். என்னங்க இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறீங்க? உங்களுக்குள்ள இத்தனை ஆவேசம் கூட இருக்கிறதா என்ன? பாதிக்கப்பட்டால் ஆவேசம் தானாக வரும். அம்மாவாக இல்லாதது போகட்டும், ஒரு பெண்ணாக கூட இல்லாதது தாங்க என்னை ரொம்ப சங்கடப்படுத்துகிறது. அதனால்தான் அவளை விட்டு பிரிந்து இப்படி தனியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பஞ்சாபிலிருந்து அர்ஜுன் திரும்பி வந்ததும் டெல்லிக்கு கிளம்பி விடுவேன். ஆனால் அப்பா சொன்னதை கேட்டதிலிருந்து ஒரு வாரமாக தூக்கமே வரவில்லை. சாப்பிடவும் பிடிக்கவில்லை. மனதுக்குள் ஏதோ ஹிம்சையாக அலைக்கழிக்கிறது. அப்பான்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க? மிஸ்டர் பாஸ்கரப்பாவைத்தானே? ஆம். அப்படி என்ன சொன்னார் அவர்? அர்ஜுனை பற்றி ஒரு தகவலும் இல்லை என்று சொன்னார். பஞ்சாபை எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றார். அவ்வளவுதானே? இதற்காகவா வருத்தப்படுறீங்க? ஏங்க தினமும் செய்தித்தாள்களில் போடுறான், ரேடியோவும் டிவியும் பஞ்சாப்னு அலருது. பிந்திரன் வாலையும் அவருடைய ஆட்களையும் அடக்கிட்டு இன்னும் 2 நாளில் வந்துவிட மாட்டானா உங்கள் அர்ஜுன்? அப்படி வரணும்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சாபிற்குள் இராணுவம் நிழுவதாக செய்தி வந்து 5-6 நாட்கள் ஆகிவிட்டன. தீவிரவாதிகளை அடக்க இதுவே அதிகம். அதற்கப்புறம் உங்கள் அர்ஜுன் உங்களை தேடி வரப்போகிறார் பாருங்கள். அவனது ஆறுதல் வார்த்தைகள் மனதை சற்றே லேசாக்கவே. சுற்றிலும் இருட்டு கவிந்து கிடப்பதை உணர்ந்து ஒரு புடவையில் ஒட்டி கொண்டிருந்த மணலை தட்டி கொண்டு எழுந்த கிருத்திகா போகலாமா என்றாள். மறு வார்த்தை பேசாமல் எழுந்து கூடவே நடந்த சாயிராம் சிறிது நேரத்திற்கு பின் கேட்டான், ஏங்க கல்யாணம் எப்போ இருக்கும்? அர்ஜுன் வந்தவுடனேயே வைத்து கொண்டு விடலாம் என்றுதான் அப்பா சொன்னார். அடுத்த சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த சாயிராம் மெதுவாக அவளை பார்த்தான். கல்யாணமான பின் எங்களையெல்லாம் விட்டு டெல்லிக்கு போயிடுவீங்க இல்லையா? கல்யாணமே டெல்லியில் தான் நடக்கும் சாயிராம். நீங்கள் எல்லோரும் வரணும். முக்கியமாக நீங்கள் என் கூடவே வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கூடவே வர்றது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்லேயே இருந்துடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னீங்களே ராம்சிங்னு, அவருக்கு வயசாகி இருக்கு இல்லைங்களா? அதனால் அவரை ஓய்வெடுத்துக்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல நான் இருந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்பா கூட இரும்பு அடிக்க பிடிக்காமல் வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் இங்கே வந்தது கவிதைக்காக, கிருத்திகாவுக்காக இல்லை. இருக்கலாம், ஆனால் மனித அன்புக்கு முன்னால் கவிதை, கதை எதுவுமே முக்கியம் இல்லைங்க. உங்கள் அன்பும் பாசமும் என்னை முளையடித்து கட்டி போட்டுருச்சு. இனி அந்த முளையை சுற்றி சுற்றித்தான் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் விரட்டினா கூட போக மாட்டேன். வேண்டாம் பேசாதீங்க என்று உருகி போய் காதை பொத்தி கொண்டாள் கிருத்திகா. மனது நிறைந்து கிடந்தது. அமைதி அடுத்த 4-5 நாட்களும் தொடர்ந்தது. பிந்திரன்வாலையும் அவரது ஆட்களும் பொற்கோவிலில் இறந்து கிடந்த செய்தியும், பஞ்சாபில் இராணுவ நடவடிக்கை முடிவடைந்ததற்கான செய்தியும் தினசரிகளிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் வர கிருத்திகா இன்னமும் சந்தோஷித்து போனாள். ஆனால் அவளுடைய அந்த சந்தோஷம், சிரிப்பு, உற்சாகம் 3ஆம் நாள் காலையில் பலூன் வெடித்த மாதிரி வெடித்து போயிற்று. காரிலிருந்து இறங்கிய அம்மாவையும் பாஸ்கரப்பாவையும் ராம்சிங்கையும் பார்த்த கிருத்திகா ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றாள். உள்ளே வந்த பாஸ்கரப்பா குமுறுகிற குரலில் சொன்னார், அம்மா கிருத்திகா, மனசை நீ தேத்திக்கணும், திடமாக்கிக்கணும். ஒரே பிள்ளையை பறி கொடுத்து விட்டு நான் நிற்கின்றேனே, அதே மாதிரி நீயும் கல்லாக நிற்க கற்றுக்கணும். அதை கேட்ட பின்பு அழுகிற சக்தியற்று அந்த செய்தியை நம்புகின்ற திராணி கூட அற்றவளாக அப்படியே உறைந்து போய் நின்றாள் கிருத்திகா. 3 நாட்கள் ஆயிற்று கிருத்திகா கண்களை திறந்து. இப்பொழுது உடம்பை தொட்டாலும் அனல் பறந்தது. டாக்டர் வந்து பார்த்து மருந்து கொடுத்து விட்டு போகிறார். இது வைரஸ் காய்ச்சல், ஜுரம் குறைய எப்படியும் 4 நாட்களாகும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கவலையாகத்தான் இருந்தது. வெறும் கிருமிகளால் மட்டும் ஏற்பட்ட காய்ச்சலானால் மருத்துவர் சொன்ன மாதிரி பயப்படவே தேவையில்லை. ஆனால் இது அதிர்ச்சியால் ஏற்பட்ட காய்ச்சலாக இருக்கத்தான் எல்லோருமே பயந்தனர்.
ஒவ்வொருவராக அறைக்குள் நுழைந்து கிருத்தியாவின் நெற்றியையும் கழுத்தையும் தொட்டு பார்த்து சில வினாடிகள் வருத்தமும் சோகமுமாக நின்றுவிட்டு வெளியேற சாயிராம் மட்டும் பக்கத்திலேயே இருந்தான். இந்த 3 நாட்களும் தூக்கத்தை மறந்தான், சாப்பாட்டை மறந்தான். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தெர்மாமீட்டரில் ஜுர வேகத்தை பார்த்து குறித்து வைத்து யுடிகோலனில் துணியை நனைத்து தலையில் நெற்றியில் இட்டு அது காய மாற்றி போட்டு பாஸ்கரப்பாவும் புவனேஸ்வரியும் ராம்சிங்கும் தாங்கள் பார்த்து கொள்ளுவதாக கெஞ்சியும் அவன் விடவில்லை. அனந்தசாமி கூட 2-3 தரம் கேட்டுவிட்டார். நீ போய் ஏதாவது சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சாயிராம். இப்படி ராப்பகலாக கண் விழிச்சா உன் உடம்புக்கு ஆகாது. மாறி மாறி நாங்களும் கவனிச்சுக்கிறோம். இப்போ நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன், நீ போயேன். வேண்டாம் சார் என்று கெஞ்சினான் அவன். நானே கவனிச்சுக்கிறேன். காலையில் எழுந்து குளித்து உடை மாற்றி டிஃபனை முடிச்சுட்டு தான் சார் வந்து உட்கார்றேன். அதனால் பசிக்கலை சார். ஜுர வேகம் குறைஞ்சி இவங்க கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்கட்டும், அப்புறமா எழுந்து போயிடுறேன். நீ எழுந்து போகணும்னு நான் சொல்லலை சாயிராம், களைப்பாக இருக்கேன்னு தான் சொல்கிறேன். களைப்பு என்ன சார், வாழ்க்கையே அடங்கி போய் இவங்க இப்படி படுத்து கிடக்கிறத பார்க்குறப்ப களைப்பு எப்படி சார் வரும்? எங்கேருந்து சார் வரும்? 4 நாள் முன்னாலே தான் சார் இவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ கூட நான் ரேடியோவும் டிவியும் செய்தித்தாளும் தான் பஞ்சாப்னு அடிச்சுக்கிறதே என்ன. அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? பஞ்சாப்னு தானே அடிச்சுக்குது, என் மனசு மாதிரி அர்ஜுன்னு அடிச்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கலை. அதுக்குள்ளே அவரோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சே சார். ஏன் சார், வாழ்க்கை அனித்தியமானதுன்னு காட்ட இந்த அர்ஜுன் தானா கிடைத்தார் கடவுளுக்கு? இதோ கல்லாட்டும் யாருக்கும் எந்த உதவியும் இல்லாமல் நான் இல்லையா, என்னை எடுத்துக்கிட்டு போயிருக்கக்கூடாதா? யாரையோ சாடிஸ்ட்னு சொல்கிறாங்களே சார், எனக்கு தெரிஞ்சு கடவுளை விட பெரிய சாடிஸ்ட் இல்லவே இல்லை சார். குமரி சாயிராம் பேசியதும் அனந்தசாமி அவன் தோளை தொட்டு ஆசுவாசப்படுத்தினார். நீ உனக்கு ஏற்பட்ட வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படி பேசுகிற. இப்போது நாமெல்லாம் சேர்ந்து இவளுக்கு ஆறுதல் சொல்லணுமே தவிர இப்படி உடஞ்சி போயிடக்கூடாது சாயிராம். ஆனால் 5ஆம் நாள் காலை கிருத்திகா கண்விழித்து எழுந்த பொழுது அவளுக்கு எந்த ஆறுதலும் தேவையாக இருக்கவில்லை. துக்கம், வேதனை எதுவுமே பேச்சில் எட்டி பார்க்கவில்லை. சாயிராமை பார்த்து புன்னகை செய்ய முயன்றபடியே கேட்டாள். அப்பா எங்கே சாயிராம்? அவள் கண் திறந்து பேசிய சந்தோஷத்திலும் படபடப்பிலும் அவன் மாடியில் இருக்கார், இதோ போய் அழைச்சிக்கிட்டு வர்றேன். சாயிராம் போய் கூப்பிட்டதும் பாஸ்கரப்பாவுடன் ராம்சிங், புவனேஸ்வரி, அனந்தசாமி எல்லோருமே ஓடி வந்தார்கள். கிருத்திகாவின் கட்டிலை சுற்றி நின்றார்கள். புவனேஸ்வரி மட்டும் தலைமாட்டில் புடவை தலைப்பை வாயில் வைத்து இறுக்கியபடி நின்றிருந்தாள். ஆனால் கிருத்திகாவின் பார்வை அவர்கள் யார் மீதும் ஓடவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாஸ்கரப்பாவின் முகத்தில் மட்டும் நிலைத்தது. அவரது கையை பற்றி ஜுர வேகத்தில் உலர்ந்து வெடித்து போன உதடுகளை ஈரப்படுத்த முயன்றபடி மெதுவாக பேசினாள் அவள். நானும் உங்கள் கூடவே வந்துடுறேனப்பா, என்னை கூட்டிட்டு போங்கப்பா. வரலாமா? நடுங்கும் விரல்களால் அவளது தலையை வருடினார் அவர். உடம்பு சரியானதும் நீ புறப்பட்டு வரலாம். இப்போ நானும் ராம்சிங்கும் கிளம்பி போகிறோம். நானும் இப்போவே வர்றேன். நான் இப்போ டெல்லிக்கு போகிறேம்மா. அங்கே போய் வீட்டை காலி பண்ணி சாமானை எல்லாம் லாரியில் ஏற்றிட்டு திரும்பி வந்துடுறேன். வந்து ஒன்றை கூட்டிக்கிட்டு போயிடுறேன். வீட்டை காலி பண்ணணுமா? ஏன்பா? இனிமேல் டெல்லியில் எனக்கு என்னம்மா இருக்குது? எல்லாம் ஓய்ந்து முடிந்து போன பிறகு அங்கே என்ன வேலை எனக்கு? ஆனால் இனி இருக்க போகிற கொஞ்ச நாட்களை அமைதியாக தள்ளலாமே என்றுதான் சொந்த ஊரான கூர்க்கிக்கு போவதாக இருக்கிறோன்னு சொல்லுங்கப்பா. எனக்கும் அதே அமைதிதான் தேவை. நானும் உங்கள் கூட வர்றேன்ப்பா. 1 நிமிடம் இடையில் குறுக்கிட்டான் சாயிராம். நீங்களும் இப்போது வரோம்னு சொல்லணும் கிருத்திகா. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட நானும் வர்றதா இருக்கேன். அவனை திரும்பி பார்த்து மெலிதாக புன்னகை செய்தாள் கிருத்திகா. நீங்கள் எப்படி என் கூட வர முடியும் சாயிராம்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் பாக்கி இருக்கே. எதை சொல்கிறீங்க? சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதையா? உங்களுக்கு முன்னால் அதெல்லாம் எனக்கு தூசுக்கு சமங்க. அன்பாக இருக்கிறதையும் மனித உறவுகளையும் காப்பாற்றுறதையும் விடவா இதெல்லாம் பெருசு? இனி எனக்கு சினிமாவும் வேண்டாம், பாட்டும் வேண்டாம். முன்பு சொன்ன மாதிரி ராம்சிங் மாதிரி நானும் உங்கள் 2 பேருக்கும் உதவியாகவே இருக்க போகிறேன். வழக்குப்படி உணர்ச்சி விட்டு படப்படைக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் பாட்டை எழுதுறது பற்றி சொல்லலை சாயிராம். அது கடமை ஆகாது.
அவள் நிதானமாக பேசினாலும் அந்த குரலில் மெலிதாக களைப்பும் அயற்சியும் இழையோடியது. ஆனாலும் விடாமல் கேட்டான் சாய்ராம். பின் எதை கடமைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அப்பா அம்மாவிற்கு உதவி செய்கிறது, வயசான காலத்தில் அவங்கள காப்பாற்றுறது. இதோ பாருங்க, இப்படியெல்லாம் பேசி என் மனதை மாற்றிடலான்னு பார்க்காதீங்க. எங்கே இருந்தாலும் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும். உங்கள் கூட இருந்துக்கிட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு பணம் அனுப்ப முடியும். அதனால் அதை காரணம் சொல்லி என்னை தள்ளிவிட்டு விட பார்க்குறீங்களா? அப்பா அம்மாவை காப்பாற்றுறது எல்லாரும் செய்கிறது. ஆனால் இப்படி ஒரு நல்ல நட்புக்காக, அதுவும் ஒரு ஆண் ஒரு சிநேகிதிக்காக செய்கிறது தான் பெருசு. அதுதான் வித்தியாசமானது. என்னை வித்தியாசமாக செய்ய விடுங்க ப்ளீஸ், விட்டுட்டு போயிடாதீங்க. அவனது கெஞ்சல் அவளை யோசிக்க வைத்தது. இப்போது என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். ஏற்கனவே எதற்கும் உணர்ச்சி வசப்படுபவன். இப்பொழுது இவனது எண்ணத்திற்கு மாறாக எது செய்தாலும் உடைந்து போய் விடுவான். அதைவிட கூட அழைத்து கொண்டு போய் சில நாட்களுக்கு பின் பக்குவமாக சொல்லி அவனது அம்மா அப்பாவிடம் அனுப்பி வைப்பதுதான் சரி என்கின்ற முடிவுக்கு வந்தாள் கிருத்திகா. அதை செயலாற்றுகிற நோக்கத்தில் மீண்டும் பாஸ்கரப்பாவை பார்த்தாள். என் கூட சாய்ராம் வர்றதால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லையேப்பா என்று கேட்டாள். என்னம்மா இப்படி கேட்குற என்று வருத்தப்பட்டார் அவர். எனக்கு என்னம்மா இடைஞ்சல்? ஆனால் என்னப்பா, நீ அவசரப்படுறியோன்னு தோன்றுறது கிருத்திகா. இன்னும் யோசித்து நடந்துக்கலான்னு நினைக்கிறேன். எதை பற்றி? உன்னோட எதிர்காலம் பற்றி தாம்மா. அதுதான் பஞ்சாப் பொற்கோவிலுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி முடியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கலையேப்பா. நெருப்பு மாதிரி வாழ்ந்து எரிந்து இப்போது சாம்பலை ஆனதுக்கப்புறம் சாம்பலை மட்படி எரிக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எரியுமாப்பா? அம்மா என்று அவள் கையை பற்றி இறுக அழுத்தினார் பாஸ்கரப்பா. சற்று முன் அவள் மீது ஏற்பட்ட கழிவிறக்கம் போய் பெருமையாக உணர்ந்தார். மரியாதையாக பார்த்தார். சரிம்மா, நான் டில்லி போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம எல்லோரும் கிளம்பி கூர்க்குக்கு போகலாம். என்ன? வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் கூட்டம், நெரிசல். முதல் வகுப்பு பெட்டியின் கீழே பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த அம்மாவையும் அனந்தசாமியையும் பார்த்தாள். இதே மாதிரி ஒரு வருடத்திற்கு முன் அம்மா தன்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஏற்றி டெல்லிக்கு அனுப்பியது ஞாபகத்திற்கு வந்தது. படிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாத குழந்தையாக தான் கிளம்பியது. எதிர் சீட்டில் அர்ஜுன் உட்கார்ந்திருந்தது. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். அவள் சட்டென்று கீழ் உதட்டை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். கூடாது, இப்போது அழக்கூடாது. கண்ணோரத்தில் துரித்து கொண்டு நின்ற அழுகையை உள்ளே தள்ளணும். இத்தனை நாட்களாக அடக்கி கட்டுப்படுத்தி வைத்ததை இப்போது போட்டு உடைத்து விடக்கூடாது. திடமானவர்கள் அழமாட்டார்கள், தீர்க்கமானவர்கள் அழமாட்டார்கள், கம்பீரமானவர்கள் அழமாட்டார்கள். சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டு அம்மாவை பார்த்து புன்னகை செய்தாள். வரேம்மா, ஜாக்கிரதையாக இருமா. விஷ்ணு பிரசாத் கிட்டே போய் சேர்ந்துடு. இங்கே தனியாக இருக்க வேணாம் என்ன? புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்ட புவனேஸ்வரி நிமிர்ந்து அவளை பார்க்க சக்தியற்று தலையை ஆட்டினாள். கிருத்திகாவின் பார்வை அம்மாவை விட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நாகம்மாவிடம் போயிற்று. வரட்டுமா நாகம், நீயும் அம்மா கூடவே போயிரு. நட்புக்கு இலக்கணமே அதுதான். இதோ சாய்ராம பார்க்குறியே, அவர்தான் உனக்கு சொந்த உதாரணம். சொல்லிவிட்டு அனந்தசாமியை பார்த்த பொழுது மனம் இன்னமும் தெளிவடைந்த மாதிரி தோன்றியது. அந்த முலாம்பழ முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் உள்ளுக்குள் வந்து ஒட்டி கொண்டார் போலிருக்க அவள் இயல்பாக புன்னகைத்தாள். என்ன மாமா, வரட்டுமா? போயிட்டு வாம்மா என்று சிரித்த அவர், மங்களூர் ஸ்டேஷனுக்கு பாஸ்கரப்பாவும் ராம்சிங்கும் வந்து அழைத்து போவார்கள். ஜாக்கிரதையாக போயிட்டு வா. என்னைக்கு இந்த மெட்ராஸ் வாசம் சலித்து பந்தம் விட்டு போகிறதோ அன்னைக்கு நானும் உங்களோடு கூர்க்குக்கு வந்து சேர்ந்துடுவேன். வாங்க மாமா என்கின்ற அவளது பதிலின் கூடவே முதல் மணி அடிக்க ஆரம்பித்தது. பத்திரிகை வாங்க போன சாய்ராம் அவசரமாக ஓடி வந்து பெட்டியில் ஏறி அனந்தசாமியை பார்த்தான். வரேன் சாமி, வாப்பா. அங்கே போனாலும் கவிதை எழுதுறதை மட்டும் விட்டுடாதே. விடமாட்டேன். இனி என்னுடைய இலக்கு சினிமா இல்லை சாமி, பத்திரிகைகள்தான். 2ஆம் மணி அடித்தது. பச்சை விளக்கு எரிந்தது. சட்டென்று ரயில் நகரத் தொடங்கியது. பெட்டியை பிடித்து கொண்டு கூடவே நகர்ந்து வந்த புவனேஸ்வரியை கலங்கிய கண்களோடு கிருத்திகாவை ஏறிட்டு பார்த்து சொன்னாள். என்னை மறந்து விடாதே கீர்த்தி. சி, என்னம்மா பைத்தியக்காரத்தனம், உன்னை எப்படிம்மா மறக்க முடியும்? நீ நின்னுக்கோம்மா, ரயில் வேகம் பிடிக்கிறது.
அதற்கு மேல் ஓட இயலாமல் புவனேஸ்வரி நின்று கொள்ள ரயில் வெகு சுலபமாக அவளை கடந்து போயிற்று. அம்மாவின் தலை தூரத்தும் புள்ளி மறைந்து விலகுகிற வரை கையை ஆட்டிய கிருத்திகா பின் ஒரு ஆழமான பெருமூச்சோடு தன் இருக்கையில் சரிந்து வசதியாக உட்கார்ந்து கொண்டாள். எதிரில் இருந்த சாய்ராமை தோழமை சிரிப்புடன் பார்த்துவிட்டு கையில் இருந்த பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்டு எந்த சலனமும் இல்லாதவளாக அதில் மூழ்கி போக அவளை ஆச்சரியத்துடனும் மதிப்பு மரியாதையுடன் பார்த்து கொண்டே வந்தான் சாயிராம். இத்துடன் இந்த நெருப்பு மலர் தொடர் முடிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.